தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா, டாடா நிறுவனத்தோட பிக் பாஸ்கெட் அப்படின்னு சொல்லி ஒரு டெலிவரி ஜாப் இருக்கு. அந்த டெலிவரி ஜாப் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, நிறைய பேர் போலாம்னு இருப்பீங்க. அந்த ஜாப்ல வேலை பார்க்கலாமா, வேலை பார்த்தா நல்லா சம்பாத்தியம் உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு வீடியோல பார்க்க போறோம். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ்ல போங்க, ஒரு ஆர்டருக்கு 40 ரூபா கொடுப்பாங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு ஆர்டருக்கு ஒரே டைம்ல 4 ஆர்டர் எடுத்துட்டு போலாம். அப்ப 4 ஆர்டர் 120 அப்படி இப்படின்னு கால்குலேட் பண்ணாலும் நாளைக்கு பயங்கரமா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வதந்திகளை கிளப்பி விட்டுட்டு இருக்கீங்க. பிக் பாஸ்கெட்ல நான் வேலை பார்த்திருக்கேன். நான் போயிட்டு ஒரு வீடியோ காண்டி வந்து பாத்தீங்கன்னா நான் டைரக்டா போய் ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க வேலை பார்த்தேன். அங்கேயே தங்கி அங்கேயே வேலை பார்த்தேன். என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, அங்க என்னென்னலாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரகிள்ஸ் நம்ம ஏற்படுத்தணும். பிக் பாஸ்கெட்ல உண்மையாவே சம்பாதிக்க முடியுமான்னு கேட்டா வாய்ப்பு இல்ல ராஜா. ஆனா சம்பாதிக்கிறாங்க, இல்ல நான் சொல்ல. எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்கு முன்னாடி வந்து ரெகுலரா பிக் பாஸ்கெட் நம்பி இருந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பழகிருச்சு. இப்ப நீங்க புதுசா நீங்க வேலைக்கு போறீங்க அப்படின்னா உங்களால சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா நான் சொல்றேன் என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லி நோட் பண்ணிட்டு அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க சம்பாதிக்கலாமா சம்பாதிக்க முடியுதான்னு சொல்லி. சரி, பிக் பாஸ்கெட்ல பொறுத்த வரைக்கும் என்ன டெலிவரி பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து கிராசரி டெலிவரி, அதாவது சூப்பர் மார்க்கெட்ல என்னெல்லாம் கிடைக்குமோ அது வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ்கெட்ல கிடைக்கும். நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் கஸ்டமர் எடுத்து வச்சிருப்பாங்க. அந்த மந்த்ல 2ஆம் தேதியா கரெக்டா அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கரெக்டா அங்க போய் சேரணும், பொருள்களை அவங்க சேரணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா அப்பப்ப அது வந்து B2Bன்னு சொல்லுவாங்க. அப்பப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா கொண்டு போய் உடனே டெலிவரி பிக் பாஸ்கெட்ல போலாம், உடனே டெலிவரி கொடுக்குற மாதிரி இருக்கும். அது அப்புறம் என்ன டெலிவரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த வெஜிடபிள்ஸ், ஐஸ்கிரீம்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ்கெட்ல கிடைக்கும். பிக் பாஸ் டெலிவரி இருக்கு. ஆனா டெலிவரி உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு கேட்டா ஒன்னும் கிடைக்காது. என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க புதுசா வேலைக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வேலைக்கு போனா உங்களோட பைக் இல்ல, அவங்களே சொல்லுவாங்க நாங்க பைக் உங்களுக்கு தரோம், எங்க வெண்டார் மூலியமா பைக் உங்களுக்கு தரோம், பைக்கு 200 ரூபாய் வாடகை. ரைட், ஓகே. அடுத்து என்ன, அவங்களுக்கு தங்கும் இடமும் கொடுத்துருவாங்க. அவங்க வந்து குடோன் மாதிரி இருக்கும். குடோன் பக்கத்துலேயே வந்து பாத்தீங்கன்னா செட்டு மாதிரி போட்டுருப்பாங்க. செட்டுலேயே தங்கிக்கலாம். தங்குறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மாசமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 800 ரூபாயில இருந்து 1000 சில்லறை தான் வாங்கினாங்க. அதுக்கு மேல வாங்கலாம். ஒரு 1000 ரூபாய் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தங்குறதுக்கு ரொம்பவே கம்மியான பைசா வாங்கினாங்க. தங்குறனா பெருசாலாம் கிடையாது. ஒரு பெட்டு கீழே ஒரு பெட் இருக்கும். அதோட போட்டோ கூட நான் சைட்ல போறேன் பாருங்க. இதுதான் அவங்களுடைய போட்டோஸ், ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற என்ன, அதாவது தங்குற இடங்கிறது சாப்பாடு பாத்தீங்கன்னா மானிய விலையில. எப்பவுமே டாடா நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா சாப்பாடு ரொம்பவே கம்மியான பிரைஸ்ல கொடுப்பாங்க. காலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5 ரூபா 10 ரூபா தான் சாப்பிடலாம். மதியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 20 ரூபாய் இருந்தா தாராளமா சாப்பிடலாம். நைட்டு அதே மாதிரி ஒரு 5 ரூபா 10 ரூபா இருந்தா தாராளமா சாப்பிடலாம். மானிய விலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா சாப்பாடு அங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. வேற என்ன பிரச்சனை அப்படின்னா வேலை தான் பிரச்சனையே. என்ன பிரச்சனை அப்படின்னா இப்போ ஒரு டெலிவரிக்கு போகும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிக் பாஸ்கெட்ல ஒரு ஆர்டர் வருது. இப்போ ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா 10 ஆர்டர். தக்காளி 1 கிலோ, வெங்காயம் 1 கிலோ, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பால் 1 கிலோ, அதுக்கப்புறம் அரிசி 1 கிலோன்னு சொல்லி ஒரு 10 ஆர்டர் லைனா வருது. இப்போ நீங்க இந்த வந்து இதே டெலிவரி வந்து ஸ்விக்கிலயோ ஜொமேட்டோல வந்தா அப்படின்னா தக்காளி போட்டோவை போட்டு தக்காளி 1 கிலோ, வெங்காயத்தை போட்டு வெங்காயம் 1 கிலோ, பழத்தை போட்டு பால் 1 கிலோ அப்படின்னு சொல்லி நம்ம லைனா இருக்கும். டெலிவரி பாய்ஸ் நேரா போறாங்களா, அண்ணே தக்காளி 1 கிலோ இருக்கா, இருக்கு. வெங்காயம் 1 கிலோ இருக்கா, இருக்கு. பால் 1 லிட்டர் இருக்கா, இருக்கு. ரைட், கரெக்டா செக் பண்ணி எடுத்து போட்டு போயிடலாம். அதுதான் பிக் பாஸ்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அப்படி பிக் பாஸ்கெட்ல பண்ணவே முடியாது. நீங்க ஜிப்டோல வேலை பார்த்தாலும் சரி, ஸ்விக்கில வேலை பார்த்தா அந்த படம் ஒன்று இருக்கும். தக்காளினா டொமேட்டோ, வெங்காயம், இது உருளைக்கிழங்குனா பொட்டேட்டோ, மில்க்னா மில்க்னு இருக்கும். இங்கிலீஷ் அவ்வளவுதான் இருக்கும். தமிழே சில இதில் போட்டிருப்பாங்க. போட்டுட்டு ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா ஜிப்டோலையும் ஸ்விக்கிலையும் நம்ம எடுத்துட்டு போயிடலாம். ஆனா இவங்கள்ட்ட வந்து பாத்தீங்க அப்ப என்ன போட்டிருப்பாங்க, ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் இதுன்னு சொல்லி ஒரு சம டொமைன் மெம்பர் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பொட்டேட்டோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு குறைஞ்சு போயிடும். மில்க்னு ஒரு வார்த்தையே அதுல இருக்காது. வேற சம்பந்தம் இல்லாம கவ் ஆர்கானிக் அப்படின்னு சொல்லி சம்பந்தம் இல்லாம ஏதோ ஒரு சம்பந்தம்லாம் வேர்டை யூஸ் பண்ணுவாங்க. அவன் என்ன பண்ணுவாங்க, நேரா கொண்டு போயிட்டு அவங்க வேலை பார்க்குறவங்க நிறைய சார் இருப்பாங்க. அவங்க கூப்பிட்டு சார் இது என்ன சார், இது என்ன சார் சொல்லி ஒவ்வொரு பொருளையும் அவங்களோட கேட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். நம்ம டைரக்டா போயிட்டு இப்படி தக்காளி பழம் படம் இருந்தா தக்காளி பழம் போட்டுக்கலாம், வெங்காயம் படம் அந்த மாதிரி அவங்க பண்ணாம கொள்ளாம ஒரு சலான் மாதிரி கொடுப்பாங்க. போய் டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா சார் நீங்க எனக்கு ஆர்டர் இல்லை சார், ஆர்டர் அசன் ஆயிடுச்சுன்னா நேரா போய் அங்கிட்ட போய் வாங்கிட்டு வரும் சலான். அந்த சலான்ல மொத்தம் 12 ஐட்டம் 13 ஐட்டம் இருக்கும். இந்த 13 ஐட்டமுமே இப்ப தக்காளினா தக்காளி இருக்காது, வேற ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு பேர் இருக்கும். அந்த பேரை கண்டுபிடிக்கிற பெரிய பிரச்சனையா இருக்கும். அப்ப நம்ம லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு நேம் இருக்கும். இப்ப நார்மலா வந்து பாத்தீங்கன்னா கோகனட்னு இருக்கும். கோகனட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோகனட்னு போட மாட்டாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அதோட இயற்கை மூலிகைகள் எல்லாம் பேர்லாம் போட்டு லாஸ்டா வந்து ஒரு மூலையில அந்த கோகனட்னு போட்டிருப்பாங்க. அது நிறைய பேருக்கு தெரியாம நிறைய பேர் மாத்தி எடுத்துட்டு போற சூழ்நிலை உருவாயிருது. சரி, பொருள் தான் அப்படி பண்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டெலிவரி வருது, ஒரு 10 ஆர்டர் வருது. 10னா 10 ப்ராடக்ட் வருது. அந்த 10 ப்ராடக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், ஒரே ரேக்கையில வைக்கணும். ஒரே இடத்துல போய் நம்ம எடுத்து பிக்கப் பண்ணி டைரக்டா போறதா டெலிவரி பாய்க்கு வசமா இருக்கும். அப்படிலாம் அங்க கிடைக்காது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா தக்காளி பழமா ஒரு ரேக்கையில இருக்கும். தக்காளி பழம் எப்படி போடுவாங்க, B2H1S அப்படின்னு இருக்கும். B2+1MH போய் டொமேட்டோ போய் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு கொடுப்பாங்க, ஒரு கேட்லாக் கொடுப்பாங்க.
நம்ம டேரக்டா தக்காளி பழம் நேரா போயிட்டு தேடணும். B2H1 எங்க இருக்கு, ரைட், இந்த ரேக்கையில இருக்கு, ரைட், அதை பார்த்து எடுத்துட்டு தக்காளி பழம். அடுத்து வெங்காயம் எங்க இருக்கு, M2HB2, ரைட், ஓகே, எடுத்துருவாங்க, அடுத்து எடுத்துருவோம். அப்புறம் அடுத்து எங்க இருக்கு அப்படின்னு நம்ம தேடி 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 வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பொருளையும் 10 பொருள் 10 இடத்துல இருக்கும். நம்ம டைரக்டா போயிட்டு அந்த சலானை பார்த்து கொண்டு போய் எடுத்து வைக்கிறதுக்கு, அந்த பொருள் அரேஞ்ச்மெண்ட் பண்றதுக்கு ஒவ்வொரு ஊழியருக்கும் வந்து பாத்தீங்கன்னா அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் குறைஞ்சபட்சம் ஆயிரும். நாளா புதுசா போன பழக்கம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைச்சு போய் உள்ள போய் பார்த்தா அப்புறம் தெரியுது அந்த பொருள் எடுத்து வைக்கிறதுக்கே நம்ம 3/4 மணி ஆயிருது. ஒரு சில பொருள் எடுத்து வச்சுட்டு எடுக்க தெரியாம தெரிவாங்க, என்னடா பண்றது அப்படின்ற மாதிரி பக்கத்துல உதவி செய்வாங்க. அவங்க உதவி செஞ்சுட்டே இருக்க முடியாது, நம்ம டெலிவரி பாய்ஸ் இருப்பாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பிரச்சனை எப்பயுமே இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க எங்க டெலிவரி அதிகமா வருதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, நல்லா கேட்டுங்க, அவங்க வந்து பாத்தீங்கன்னா டெலிவரி குறைஞ்சபட்சம் 3 கிலோமீட்டர் சொல்லுவாங்க. ஒரு நீங்க வண்டி எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர்லாம் போய் டெலிவரி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரு ஆர்டர் ரிட்டர்ன் பண்ணி வரதுக்கு 2 மணி 3 மணி கம்பல்சரி ஆகும். ரெகுலரா வேலை பார்க்குறவங்களுக்கு பழகி போச்சு. அவங்களே சொல்லுவாங்க, ப்ரோ என்ன ப்ரோ லாங்கா போட்டுட்டுங்க, டார்கெட்டை முடிக்கணும் போகணும்னு சொல்லி போடுவாங்க. புதுசா நீங்க போனீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு நான் எத்தனை ஆர்டர் பார்த்தேன் அப்படின்னா 6 ஆர்டர்ல இருந்து 7 ஆர்டர். முதல் நாள் மட்டும் ஒரு 10 ஆர்டர் பார்த்தேன், அடுத்த நாள் 6 ஆர்டர் பார்த்தேன். ஒரு வாரம் வேலை பார்த்தேன், அந்த இடத்த விட்டு ஓடி வந்துட்டேன். ஐயோ எனக்கு வேணா பாசாமின்னு சொல்லி அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு இந்த நிறுவனத்துல. இந்த நிறுவனத்தை வேலை பார்க்கலாம் வேலை பார்க்கக்கூடாதுன்னு கேட்டா தயவு செஞ்சு போகாதீங்க. இது போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆர்டர் எடுக்கணும், சிம்பிளா சொல்லணும், ஒரு ஆர்டர் எடுக்கணும் அப்படின்னா இப்ப தக்காளி பழம் 1 கிலோ, வெங்காயம் 1 கிலோ, பச்சை மிளகா 1 கிலோ எடுத்துட்டு வந்துடணும். அவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. அது ஒரு கேட்லாக் கொடுத்து அந்த கேட்லாக் நான் பார்க்கணும். அந்த கேட்லாக் வந்து ஒவ்வொரு ஆர்டரும் ஒவ்வொரு இடத்துல இருக்கும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆர்டர் எடுத்துட்டு போறதுக்குள்ளே உங்களுக்கு மண்டெல்லாம் காஞ்சி போயிடும். தயவு செஞ்சு இந்த வேலை ஜாயின் பண்ணி வேலை பாருங்க. இதுல வேலை பார்க்கணும், வேலை பாருங்க. பைக் கொடுத்துருவாங்க, தங்கமிடம் இருக்கு, டாடா நிறுவனம், ஃபுட் உங்களுக்கு அகாமடேஷன் இருக்கு. ஆனா வேலை மட்டும் தான் கஷ்டம்.